இதுதான் நம்ம வீட்டுடைய தீபாவளி ஸ்பெஷல். ஓகேவா? முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிற கடவுளை பார்த்துக்குறோம். இவங்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு தான் எல்லாருமே. எதனா முன்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறவங்க, ரொம்பலாம் கோவப்பட மாட்டாங்க. சில நேரத்துக்கு அவங்களோட நாங்கள் கூட கோவப்படுவோம், ஆனால் எங்கள் கடவுள் ரொம்ப கோவப்பட மாட்டாங்க. ஏலா என்னலாம் சிரிக்கிறேன். இப்போ தான் அதாவது என் ஒய்ஃப் வந்துட்டு விளக்கேற்ற போகிறாங்க. சரி, ஓகே. கீழே அவங்க சுட்ட பலகாரத்தெல்லாம் பார்த்துடலாமா? இது வந்துட்டு என்ன கேக்குமா? மைதா கேக்கு. இது வந்து வெங்காய பஜ்ஜி. இது வந்துட்டு அப்பம்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்க. அடுத்து இது அதிரசம். அடுத்து இட்லிக்கு சட்னி இந்த மாதிரி தான் ரெடி ஆகும். சீக்ரெட்டு. வடை, அடுத்து சுரியம், அடுத்து வாழைக்காய் பஜ்ஜி, அடுத்து முறுக்கு, அடுத்து ரவை பணியாரம். இதான் நம்ம வீட்டு ஸ்பெஷலு. கொஞ்சம் தள்ளிக்கிறியா? ஃபுல்லாக எடுத்துடுறேன். இதுதான் நம்ம விருந்து. ஓகேவா? இது எக்ஸ்ட்ரா உள்ளது. இதெல்லாம் சொந்த பந்தத்துக்கு கொடுத்துட்டு திருப்பி அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கி சாப்பிட்றக்கா நாங்கள் ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கோம். இது அவங்க பிடிச்சி ரெடி ஆகிட்டாங்களான்னு தெரில. சொந்தக்காரவங்கெல்லாம் அப்படியே போனால் கிச்சன்லாம் கிளீனாக இருக்குது. அப்படியே ஹாலுக்கு வந்தால் தோசிக்கு உட்காந்துருக்கான். ஹாய் சொல்கிறா. ஹாப்பி தீபாவளி சொல்லு. ஓகே. அப்படி வந்தால் இது ஒரு சின்ன செட்டப்பு. அப்படி ரைட்டாக இங்கே பாரு. விளக்கு ஏற்றும் போது தான் எடுத்தா நல்லா சரியா? இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நேற்று மாமரத்தில் எங்கள் அக்கா எங்கள் அக்கா வீட்டில் போயிட்டு மாயில பிடுங்கிட்டு, அது நாய் ஒன்று கிடந்துச்சு. அது கடிக்க வர மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனாலும் அதை சமாளித்து ஃப்ரெண்டாகி அதுக்கப்புறம் மாயிலெல்லாம் பிடிங்கிட்டு வந்துட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கோம். நைட்டில் அவங்களுக்கு காமிக்கலப்பா. நிறையா சீரியல் லைட்லாம் வீட்டு மேலே போட்டிருந்தோம். இந்த கண்ணாடியில் பார்த்தா நான் கூட தெரியவேன்னு நினைக்கிறேன். இன்னும் தெரில.